Yeah, here let me break it down. Yeah, I'm gonna make it. ஏம்மா நான் சொன்னேன்ல நம்மளுக்காக ஒரு இடம் இருக்குன்ட்டு. ஆமாம் வருது, வாங்கடா சாப்பிட்லாம். அது எப்படிம்மா அந்த கடையை இந்த கடையை மாற்றுவேன் அந்த மாதிரி? I'm never slowing down. I'm gonna own this town. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னொரு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த vlogல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் வந்து பாருங்கள். நாங்கள் வந்து எங்கே போனோம் அப்படின்னா குலதெய்வம் கோவிலுக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம். இது வந்து வேண்டுதல்லாம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு போய். என்ன சொல்லுவாங்கன்னா எப்போவுமே வந்து 6 months ஒன்ஸ் இல்லைனா இயர்லி ஒன்ஸாவது போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் போய் 6 monthsக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் போல் நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். அப்படியே சன்ரைஸை பார்த்துட்டே வந்து போனது ரொம்பவே நல்லா இருந்தது. நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பசங்க, அப்புறம் மாமனார் மாமியாரோடு வந்து போயிருந்தோம். எங்கே போகுது? தனிஷ்கா எங்கடா போகிறோம்? எந்த கோயிலுக்கு? ஏம்மா நான் சொன்னேன்ல நம்மளுக்காக ஒரு இடம் இருக்குன்ட்டு. ஆமாம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ எடுக்கிற சண்டைப்படாதீங்க. ரெண்டு பேரும் ப்ளூ. ஸ்ரீ இங்கே பாரு, யானை வருது, வாங்கடா சாப்பிட்லாம். ஸ்ரீ இங்கே பாரு, யானை எல்லாம் வருதாவா, நம்ம சாப்பிட போகலாம். அதை பார்த்துட்டானே. அவங்க 2 பேர் ப்ளூ, நம்ம 2 பேர் க்ரீன். ஆமாம், குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இங்கே நிறுத்தியிருக்கோம். நல்லா ஆலமரம் நிழலில் நிறுத்திருக்கோம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் இட்லி, சாம்பார், சட்னி வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டோம். வடை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிக்கிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஒரு லாங் ட்ரிப்புக்கு நடுவில் இந்த மாதிரி நிறுத்தி சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தது, ஒரு பிரேக் எடுத்த மாதிரி இருந்தது. அதே டைமுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் வந்து முடிச்சாச்சு. ரித்திக்கு மட்டும் எப்போவுமே ட்ராவலிங்னா ஆகாது. ஆனால் தனிஷ்கா வந்து எப்போவுமே ஜாலியாக தான் வருவாள். ட்ராவலிங்னாலே அவளுக்கு வந்து ஒரு தனி ஜாலி தான். அடியில் தெரிகிறவர் அப்புறமா கோவிலுக்கு போய் ரீச் ஆகிட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கடைலாம் நிறைய இருக்கும். இங்கே வந்து எப்படின்னா ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். அந்த செக்கில் ஆட்டின எண்ணெய், செக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கும். எது வேணுமோ வாங்கிக்கோ. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மில்லட்ஸ், செக்கில் ஆட்டின எண்ணெய் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வில்லேஜில் விளையிற அந்த வெஜிடபிள்ஸ்லாமும் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைட்ஸில் கொண்டு வந்து விற்பாங்க. ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், கம்மி ரேட்லேயும் இருக்கும். மேடம் உங்களுக்கு பிடிச்ச பரோட்டா, இன்னொரு பரோட்டா வேணுமா? போதுமா? அப்புறம் வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். சன்ரைஸ் ஆகும்போது கிளம்புனது, கடைசியில் சன்செட் ஆகும்போது தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் எடுத்தது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கிரே ஹேர் நிறையவே இருக்குது. அதனால நாங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் கலரிங் வந்து பண்ணுவோம். எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லை. இது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஹென்னா பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, மருதாணி பவுடர் நாட்டு மருந்து கடையிலலாம் வந்து கிடைக்கும். நீங்கள் பெரிய பிராண்டு கூட போவேன்னா, நாட்டு மருந்து கடைனா நமக்கு ரொம்பவே ஹெர்பலாக ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டிகாஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி கொதிக்க வச்சு அதில் டீ தூள் போட்டு அதை வந்து நீங்கள் முன்னாடி நாளே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ, எவ்வளோ ஹேர் லென்த் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மருதாணியில் வந்து டிகாஷன் போட்டு ஊற வச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுரி பொடின்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் வந்து இண்டிகோ பவுடர். அதுவுமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட்லாம் ஊற விட வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் வந்து தலையில் போட்டுட்டு 2 hours விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஆகும். அதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்படி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் டேக் பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த கடாய் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றிடலாம். ஆக்சுவலாக நானுமே வந்து இது ஒரு அது எப்படிமா அந்த கடையை இந்த கடையை மாற்றுவியா? இந்த மாதிரி கடை இல்லை, ஓ க்ளீனிங், இந்த மாதிரி க்ளீனாக பண்ணிடலாம் நம்ம. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனலில் ஒரு ஹேக்கில் தான் வந்து பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவும் வந்து அந்த தாளிக்கிற கடாய் வந்து இதே மாதிரி தான் இருந்தது, உள்ளெல்லாமும் அதே மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு வந்து அலுமினியம் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம்னா அதுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருங்க.
அந்த கடாய் வந்து நல்லா சூடாகும், திரும்ப வந்து கொஞ்சம் கருப்பாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த காலியான கடாய் வச்சோம்னா எப்படி கருப்பாகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகும். திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து அதுவே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புகை வருது, அது உள்ளேருந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அந்த புகை வரும் இல்லையா, அது வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பயந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம்னா உங்களுக்கு தானாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அப்படி வேணும்னா பயமாக இருந்ததுன்னா வேணால் சிம் பண்ணிக்கோங்க லைட்டாக. நம்ம வந்து இதை அப்படியே தான் விட போகிறோம். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுறது வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள். என்னம்மா மல்லாக்கா படுக்க வச்சிருக்கீங்க? அதை அப்படி படுக்க வச்சாதான் அதில் ஓ போகுது. ஃபுல்லாக அப்படியே இல்லைன்னா இங்கெல்லாம் அப்படியே கருப்பாக இருந்தது. இப்போ இப்படி பண்ண எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அவ்வளோ அந்த டென்ட்லாம் இல்லைல்ல, அதனால சீக்கிரம் ஆயிடுச்சு. இதில் நிறைய டென்ட் இருக்கனால அந்த டென்ட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் போகல, லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே ஓகே. இந்த சைடு படுக்க வைக்கலாமா? அதே மாதிரி இங்கே கொஞ்சம் இருக்குல்ல, திருப்பி ஏதாவது இங்கே பின்னாடி காமி, பின்னாடியா? வா வா சூப்பர் சார். பயமாக இருக்குது, செம சூடாக இருக்குல்ல. சூப்பராக இருக்கேன். சூப்பராக இருக்கே, சூப்பராக மாற்றிடுவோம் அதையும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. செம சூடாக இருக்குது, பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். பயங்கர ஹீட்டாக இருக்குது, துணி வச்சா துணியே வந்து கருகி ஒட்டிக்குது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து இருக்குது. மோஸ்ட்டாக போயிடுச்சு. நான் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து நிறைய நேரம் ஆச்சு. இந்த கடாய் பண்ணுறதுக்கு வந்து நிறைய நேரம் ஆச்சு. ஒரு 20 மினிட்ஸ் மேலேயே வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் புது கடாய் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சின்னதுன்றதால சீக்கிரமாக ஆயிடுச்சு. இதில் வந்து அந்த நிறைய கீரல்லாம் இல்லை, நிறைய அந்த கீரல்லாம் இருக்கிறதால ரொம்ப நேரம் ஆச்சு. பட் ஓரளவுக்கு இல்லை, முக்கால்வாசி இது வந்து போயிடுச்சு. பின்னாடியும் வந்து நல்லாவே போயிடுச்சு. நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணேன். ஸோ ஃப்ரண்ட் இது, பேக் வந்து இது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டின மாதிரி சொன்ன மாதிரி இந்த கடாய் மாதிரி வந்து இதையும் வந்து மாற்றி காட்டிட்டேன். இந்த மாதிரி உங்ககிட்ட அலுமினியம் கடாய் இருக்குது, அது வந்து ரொம்ப ஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வழி வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், க்ளீன் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அலுமினியம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சில்வர்லேயோ இல்லை இரும்பு கடாயிலையோ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அலுமினியமில் செய்கிறது வந்து நல்லது கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட கேட்கணும், இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதால, இந்த ப்ராசஸ் பண்ணுறதால ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா, ஏதாவது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், ஏதாவது ரியாக்ஷன் ஏதாவது நடக்குமான்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.